ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மோட்டரோலா தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனான மோட்டரோலா ஒன் ப்ரோ. ஸோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேட் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டரோலா தரப்பில் நிறைய மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த மோட்டரோலா ஒன் ப்ரோ தான் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.2 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தான் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே கலர்ஸ் வைப்ரன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது, ஏன்னா இங்கே அமோலட் டிஸ்பிளே இருக்கிறதுனால. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்ஃபி பாப்அப் கேமராலாம் தான் கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து ஒரு டியூ ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து ஓரளவுக்கு அழகாகவே கொடுத்துருக்காங்க. 80% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த மோட்டரோலா ஒன் பவரில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற அதே ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான சிப்ஸ்ன்றனால கேமிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃப் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து டே டு டே டாஸ்க் ஆகட்டும், இல்லாட்டி ஹெவி கேமிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. கேமிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Adreno 640 ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ஜி, மார்டல் காம்பேக்ட், அதுக்கப்புறம் அஸ்பால் ட்ரெயின், இந்த மாதிரி எல்லா கேமும் வந்து லேக் ஃப்ரீயாக ஈஸியாக வந்து இந்த ஃபோனில் வந்து நீங்கள் விளையாட முடியும். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து டாப் நாச்சில் இருக்குன்னே சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த மோட்டரோலா ஒன் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வித்தியாசம் வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைமாக ஒரு மோட்டரோலா டிவைஸில் வந்து 4 கேமரா செட்டப் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து சோனி IMX586 அப்படிங்கிற 48 மெகா கேமரா வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மெகா பிக்சல் ஸ்பெசிஃபைடாக தெரியல, பட் வந்து ஒரு அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டெலிஃபோட்டோ கேமரா ப்ளஸ் வந்து ஒரு டெப்த் சென்சார் கேமரா கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். செல்ஃபின்னு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற டியூ ட்ராப் நாச்சில் வந்து ஒரு 25 மெகா செல்ஃபி கேமரா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கூகுள் கேமரா தான் இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேமராவில் எடுக்கிற ஷாட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் எதிர்பார்க்க முடியும். வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோவும் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த மோட்டரோலா ஒன் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 GB ரேம், அதுக்கப்புறம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 256 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் சைட் பார்க்கும்போது இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pieல வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு Android 1 மொபைலுங்கனால ஸ்டாக் யூஎஸ்ல தான் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி பேச்சஸும் அடிக்கடி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்புறம் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அந்த சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸான கைரோஸ்கோப், காம்பஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே வந்து இங்கே கொடுத்துருக்கனால இந்த ஃபீச்சர் வந்து இங்கே சாத்தியமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது மொபைல் ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்ல முடியும். கடைசியாக இந்த மோட்டரோலா ஒன் ப்ரோவோட ப்ரைஸிங் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 அப்படிங்கிற விலைக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனோட பில்ட் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது சொல்லலாம். கூடவே வந்து ஒரு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 35,000 விலைக்கு வந்து இந்த ஃபோன் வந்தால் ரொம்ப வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தா இந்த மோட்டரோலா ஒன் ப்ரோ ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களை கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.